ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சொந்த வீடு கட்ட முடியல, இல்லை வாங்க முடியல, இல்லை கட்ட ஆரம்பிச்சிட்டா அது பாதியிலே நிற்கிது, தொடர முடியல, இந்த மாதிரி நிலம் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதோடு கூட எதிரி சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாராக இருந்தாலும் சிக்காத ஆளே கிடையாது. இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்குமே காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கே உரிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. அந்த முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி. அது தேய்பிறை சஷ்டி இந்த நாள் அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த சஷ்டி நாள் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா நான் மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். விரதம் இருக்க முடியல அப்படின்னாலுமே பரவாயில்லைங்க, தாராளமாக நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தாலே போதும். அப்படி நீங்கள் போகும் பொழுது உங்களால் ஆன ஏதாவது ஒரு பூ, முக்கியமாக செவ்வரளி பூ நீங்கள் வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். முக்கியமாக முருகப்பெருமான் அப்படின்னாலே வேல் அப்படின்னாலே முருகப்பெருமான். நிறைய பேர் வேல் வழிபாடு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க இல்லையா, அப்போவே ஒரே ஒரு எலுமிச்சை கனி வாங்கிக்கோங்க. இந்த எலுமிச்சை கனியை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய உள்ளங்கைகளில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு நல்லா மூடிக்கோங்க. உங்களுடைய என்ன பிரச்சனை தீரணுமோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை முருகப்பெருமான் முன்னாடி இருக்கக்கூடிய வேலில் நீங்கள் குத்திடுங்க. கண்டிப்பாக எல்லா விதமான ஆலயங்கள்லையும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வேல் இருக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஐயர்கிட்டையே கொடுத்து முருகப்பெருமான் காலடியில் வச்சிட சொல்லுங்க. இதை நீங்கள் செஞ்சாலே போதுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தூள் தூளாக சிதறி போகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.